எதுக்கு உன் மாமியார் வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிற? ஏம்மா மறுபடியும் எங்க மேல நம்பிக்கை இழந்துட்டியா? சொல்லுமா, நீ யோசிக்கிறத பார்த்தா எங்களை அப்படிதான் நினைக்க வைக்கிது. நான் உங்களெல்லாம் எந்த அளவுக்கு மலை போல நம்பியிருக்கேன்னு என் மனசுக்கு தான் தெரியும். அப்படின்னா எதுக்கு எங்க பேச்ச கேட்காம அங்க போறேன்னு சொல்ற? இதுக்கு முன்னாடி நீங்க நாங்க கொண்டு போய் விட்டப்போ அவர் இருக்காரா இல்லையாங்கிற குழப்பத்துல ஜனாதிபதிக்கு நான் மனு எழுதி போட்டேன். அதுக்கு டிஃபென்ஸ்ல இருந்து உங்க புருஷனை தேட ஆரம்பிச்சிருக்கோன்னு பதில் லெட்டரும் வந்தது. அது மட்டும் இல்ல, அவர் இருக்காரா இல்லையான்னு முடிவு தெரியற வரைக்கும் அவர் இறப்புக்காக கவர்மெண்ட் எனக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீட்டு தொகையை நிறுத்தி வச்சிருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் அவன் மாமனார் மாமியார் மனசுக்குள்ள இருந்த பணத்தாசுப்பு தான் வெளியே வந்து பல்ல காட்டிச்சு. இப்ப அந்த பழைய கதையெல்லாம் எதுக்கு? நீ எதுக்குமா அங்க போகணும்னு சொல்ற? நான் இங்க வந்த பின்னாடி கவர்மெண்ட்ல இருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னு தெரியல. வர தபாலும் அங்கதானே வரும். ஒருவேளை அவரே வந்திருந்தாலும் அங்கதானே வந்திருப்பாரு. அதான் போய் பார்க்கலான்னு. எங்க வீடுதான், தைரியமா வாங்க. தேவிகா இப்ப இங்கதான் இருக்காங்க. தேவிகா, தேவிகா, தேவிகா. மூசா வந்துட்டான். கண்டிப்பா புருஷனை கூட்டிட்டு வந்திருப்பான். வா போலாம். வாமா. அதான் நான் வந்துட்டேன்ல, தைரியமா இரு. அங்கிள், அது ஆனந்த கண்ணீர். அவங்க அழட்டும், விடுங்க. அங்கிள், இது எங்க பாட்டி, அது எங்க அப்பா அம்மா. வணக்கம். வணக்கம். மூசா, நீ கணேசனை கூட்டிட்டு வந்தது நீ உங்க தாத்தாவை கூட்டிட்டு வந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. நம்மோட அடுத்த சந்தோஷமே அதான பாட்டி. கவலைப்படாதீங்க, சீக்கிரமே தாத்தாவையும் மீட்டு கூட்டிட்டு வந்துடலாம். மூசா, போய் இவ்வளவு நாள் ஆச்சு. இவரை மீட்கிறதுல ஏதாவது பிரச்சனையா? இவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கதான் கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. மூசா, மத்தபடி அந்த லீ எந்த தொந்தரவும் கொடுக்கலையா? குடுக்கலையா? கடைசி வரைக்கும் போராடினான். கடைசியில வழக்கம் போல தோத்துட்டு ஓடி போயிட்டான். இத்தனை பிரச்சனைகளும் சமாளிச்சு எங்க 2 பேர் உயிரையும் மீட்டு கொடுத்துருக்கீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுன்னே தெரியல. இப்ப என்ன செய்ய முடியும்னு தெரியல. ஆனா அடுத்த ஜென்மத்துல உங்க குடும்பத்துல பிறந்து நான் உங்க எல்லாருக்கும் காலம் பூரா சேவை செய்யணும். என்ன தேவி இப்படி பேசுற? எங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருந்தா நாங்க என்ன செய்வோமோ அதைத்தாம செஞ்சோம். அதுக்கு ஒரு மனசு வேணுமேமா. சொந்த மருமகனு கூட பார்க்காம விரட்டினா எங்க போவான்னு கூட யோசிக்காம. எங்க அம்மா அப்பா பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயா, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு அவங்க முகத்தில் விழிக்கவே பிடிக்கல. அவங்கள பொறுத்தவரை நான் இறந்ததாவே இருக்கட்டும். புறப்படு, நாம இப்படியே டெல்லி போயிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பிறந்து வளர்ந்து ஆளாகி இப்ப நிக்கிற வரைக்கும் எவ்வளவோ தப்புகள்லாம் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் பெத்தவங்க தாங்கிக்கணும். ஆனா அவங்க தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ண தப்ப நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. உடனே கோச்சிட்டு தனி கொடுத்துன்னு போயிடுவீங்க, அதுவும் டெல்லிக்கு. தம்பி, அவங்க உன்னை பெத்தவங்க. நீ தான் விட்டு கொடுத்து நேர்ந்து நிறைவே போகணும். அம்மா, நீ உள்ள கூட்டிட்டு போமா. சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம். போங்க, வாங்க.
அம்மா என்ன இப்போ நாம எங்கம்மா போறோம் இதை தானே கேட்க வர? ம் நேரா ஏதாவது பஸ்ஸோ லாரியோ வரும், கொண்டு போய் வண்டியை விடு, சொர்க்கத்துக்கே போயிடலாம். அம்மா என்னம்மா இது இப்படி பேசுறீங்க? ஏன் பதற? இதுவும் கனவு தானே, நம்ம என்ன செத்தா போயிட போறோம்? நான் கீதாவை நேர்ல பார்த்துட்டு வந்தது கனவு இல்ல நிஜம்னு படிச்சு படிச்சு சொன்னேன். நேர்ல பார்த்த நீயும் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க கீதாவை பார்க்கல, அவ அவங்க அப்பாவோட அமெரிக்காவுக்கு போயிட்டான்னு சொல்லி நீங்க பார்த்ததெல்லாம் கனவுதான்னு சொன்னேன். இப்போ வீட்டுக்கே கீதா வந்தா, அப்ப அதுவும் கனவுதானா? வேதனை உனக்கு எங்க தெரிய போகுது? சரி சரி, நான் முதல்ல கீதாவை எங்க பார்த்தனோ அந்த தெரு வழியா போங்க. சரிம்மா. கீதா, நீ வருவியாம்மா? அம்மா வந்து உனக்காக காத்துட்டு இருக்கேம்மா. விழுந்தாலும் எழுந்தாலும் அம்மானு கத்துற நீ இப்ப ஏமா என்னை பார்த்து பயந்து ஓடுற? என்னை ஏன் இப்படி வெறுக்கிறேன்னு தெரியல. என்னை பத்தி உன்கிட்ட யாரு என்ன சொன்னாங்களோ, நீ என்னை விட்டு விலைக்கு போற அளவுக்கு நமக்குள்ள என்ன நடந்துச்சு? உங்க அப்பாவை பிரிஞ்சு இப்ப நான் வாழ்றதே உனக்காகத்தாம்மா. வந்துருமா, அம்மா வாழ வைக்காத. என் வாழ்க்கையை நாசமாக்குன சண்டாள மாதவி எதுக்கு இங்க நிக்கிறா? அம்மா வேண்டாம்மா. நீ போய் வண்டியில உட்காரு. அம்மா என்னடி மாதவி இங்க நிக்கிற? உனக்காகத்தான். இன்னொரு தடவை உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என் கீதா எங்க? என் கீதா எங்க? கீதாவா? கீதா எங்கன்னு கேக்குறா? என் கீதா எங்க? ஐயா அப்பா கீதா செத்தது மாதவிக்கு தெரியாது போல இருக்கு. என் பொண்ணு கீதா எங்க? கேக்குறேன்ல, சொல்லு. என் பொண்ணு எங்க? அமெரிக்கா ஏய். கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை எங்க கூட்டி போய் வச்சிருக்க? சொல்லு. ஏய் பாரு மாதவி, சொன்னா கேளு. மரியாதையா கையெடு, இல்லைன்னா ரப்சர் ஆயிடும். மரியாதையா முடியாது. கையெடு. என் பொண்ணு எங்கன்னு சொல்லு. சொல்லு. அம்மா ஏய் கையெடு. அம்மா வேணா விட்டுருங்கம்மா. யாரா நீ? இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. நீ யாரா பஞ்சாயத்து பண்ண? ஏய், போடா. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என் பொண்ணு எங்க? எங்க? சொல்லுங்கறல்ல. கையெடு. கீதா உனக்கு மட்டும் தானே பொண்ணு, எனக்கு தான் பொண்ணு. உனக்கு என்ன உரிமை இருக்கு அத்தனை உரிமை எனக்கும் இருக்கு. இங்க பாரு, இத்தனை வருஷம் உன் கூட இருந்தால, இனிமே என் கூட இருந்துட்டு போட்டோம். ஏய் வேண்டாம். கீதா உன்கிட்ட இருந்தா நீ பணத்துக்காக எவங்கிட்டயாவது வித்துருவ. மரியாதையை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. ஓ, இதை வச்சு இவகிட்ட ஒரு அமௌண்ட் வசூல் பண்ணிட வேண்டியதான். மாதவி, நான் கீதா வேற யாருக்காச்சும் வித்துருவேன் தானே பயப்படுறேன். ம். உனக்கே வித்துற, நீயே வாங்கிக்க. கொடுத்துரு. என் பொண்ணு என்கிட்டயே கொடுத்துரு. உனக்கு என்ன வேணும் சொல்லு. வழக்கம் போல பணம் தான். எவ்வளவு பணம்? எவ்வளவு பணம் வேணும்? அட்வான்ஸா 1 லட்சம் கொடு, மீதியை மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட்டாக கலெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கொடுத்துடுறேன். ஆனா என் பொண்ணு என் கீதாவை என்கிட்ட கொடுத்துருவேல்ல? கண்டிப்பா கொடுத்துறேன். நாளைக்கு கரெக்டா 9 மணிக்கு பணத்தோட இங்க வந்து நில்லு. கீதா உனக்கு கொடுத்துறேன். பாய், குட் பாய். சரி.
வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துருவேன். பாய் மாதவி. மறந்துடாத. நித்தா, என் பொண்ணு. நடந்தது நடந்து போச்சு. உங்க பிள்ளையும் உயிரோட வீடு வந்து சேர்ந்துட்டாரு. அப்புறம் எதுக்காகமா அழுகுறீங்க? நாங்க மருமகளுக்கு செஞ்ச கொடுமைக்கு எப்படி மாறாம இருக்க முடியும்? மகன் வந்த சந்தோஷத்தை விட தேவியை நாங்க கொடுமைப்படுத்தின குற்ற உணர்வுதாமா எங்களுக்கு அதிகமா இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னால பொண்டாட்டியா வந்தவ புருஷன் உயிரோடு இருக்கான், திரும்பி வருவான்னு அவ நம்பினதுல பாதி அளவு கூட பிள்ளை திரும்பி வருவான்னு பெத்தவங்க நாங்க நம்பலையேம்மா. அம்மா தேவி, நீ தெய்வம்மா. உன் நம்பிக்கை வீண் போகல. உன் நம்பிக்கைய மிதிச்சு உன்னை வீட்டை விட்டு துரத்துன இந்த பாவிய மன்னிச்சிடுமா. என்னத்த நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்க நிலைமையில வேற யாரா இருந்தாலும் நீங்க செஞ்சதான் செஞ்சிருப்பாங்க. ஒரு விதத்துல என்னோட நம்பிக்கை கூட முட்டாள்தனமானதுதான். நம்பிக்கையை விட அவர் உயிரோட இருக்க மாட்டாரா, திரும்ப வர மாட்டாரான்னு ஒரு ஏக்கம், சின்ன ஆசை, அவ்வளவுதான். அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு நான் அவநம்பிக்கையோட அழும் போதெல்லாம் எனக்கு ஆறுதல் சொல்லி, உன் புருஷன் உயிரோட தான் இருக்காருன்னு உறுதியா அடிச்சு சொல்லி என்னை இந்த கோலத்துக்கு மாத்தினதே இவங்கதான். இவங்க இல்லைன்னா இவர் இல்ல, இவர் இல்லைன்னா நான் இல்ல. வீடு தேடி வந்து என் பிள்ளை உயிரோட இருக்கான்னு நீங்க சொன்னப்ப அத நம்பாம உங்களை விரட்டி அடிச்சோம். தேவி உயிரை காப்பாத்தி அவளை வீட்டுல கொண்டு வந்து விட்டப்போ உங்களை அவமானப்படுத்தி அனுப்பினோம். நாங்க பண்ண எதையுமே பெருசா எடுத்துக்காம என் பிள்ளைய உயிரோட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. உங்களுக்கு என்ன கைமாறி செஞ்சாலும் நீங்க செஞ்சதுக்கு ஈடாகாது. ஆமா, நீங்க யாரு? எதுக்காக எங்களுக்காக இவ்வளவு சிரமப்பட்டீங்க? இதுல எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லம்மா. ஆண்டவன் எங்களுக்கு இட்ட கட்டளை இது. ஒரு கடமையாத்தான் நாங்க இதை செஞ்சோம். தேவி அக்காவ சுமங்கலின்னு எங்களுக்கு காட்டின அந்த கடவுளுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். கடவுளே சொன்னாலும் இந்த காரியத்தை செஞ்சது நீங்க தானே அம்மா. நீங்க எனக்கு பூவையும் பொட்டையும் மட்டும் திருப்பி தரல, என் வாழ்க்கையே எனக்கு நீங்க திருப்பி தந்திருக்கீங்க. நீங்க தாம்மா எனக்கு தெய்வம். சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? வாழ்நாள் முழுக்க உங்க பாதத்துக்கு பூஜை பண்ணி என் உயிரை கூட உங்க காலடியில விட தயாரா இருக்கேன். சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும்? நீ எனக்கு பாத பூஜை செய்ய வேண்டாமா, நான் தான் உனக்கு செய்யணும். உன் நிறைஞ்ச மனசோட என் தாலி பாக்கியம் நிலைக்கணும்னு நீ ஆசீர்வாதம் பண்ண, அது எனக்கு போதும். என் தாலியை திருப்பி கொடுத்த உங்களுக்கும் உங்க தாலிக்கும் எந்த பங்கமும் வராதும்மா. உங்க புருஷன் உயிரோட திரும்பி வரணும், நீங்க மஞ்சள் குங்குமத்தோட நீடோழி வாழணும். இது என்னோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லம்மா, சாகுற வரைக்கும் ஆண்டவன் கிட்ட என்னோட பிரார்த்தனையும் இதுதான்.